வயசு என்ன ஆகுதுங்கண்ணா? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. எத்தனை பல்லுங்கண்ணா? 2 பல்லுங்க. ரைட், ஓகே. ரேட் என்ன சொல்கிறோங்க? 21 லட்சம் சொல்கிறோம். 21 லட்சம் சொல்கிறேன். எத்தனை பல்லுங்கண்ணா அது? இந்த பல்லு இது 6 பல் காலைங்க. காலைங்க. சரிங்கண்ணா. என்ன ரேட் சொல்கிறோமுங்க? ரேட் இது 1.40. அண்ணா எத்தனை மாதம் ஆகுது? வா காராம்பஸ். ரைட். வயசுங்கண்ணா? வயசு வந்து 9 வருஷம் ஆச்சுங்க. 9 வருஷம் ஆச்சு. ஒரிஜினல் காராம்பஸ். சரிங்க. இதுலயோட மறைங்கிறது கிடையாது. சரிங்கண்ணா. ஆச்சுங்களா? பல்லு சேர்ந்துருச்சு. இது நம்ம ஆயா வந்து பத்தீத்து. இது நம்ம ஆயா நம்மட்ட இருக்குது. நம்மட்ட இருக்குது. உங்க அம்மாவே இருக்குது. சூப்பருங்க. நாட்டு மாடு எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? எடப்பாடி. நேரத்துக்கு எவ்வளோ இருக்குங்கண்ணா பால்? 2.5 வரும். கண்ணு போட்டு எத்தனை மாதம் ஆச்சுங்கண்ணா? கண்ணு போட்டு ஒரு 10 நாள் இருக்கு. வணக்கமுங்க. புகழ்பெற்ற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கிய வட்டம்ங்க. காங்கியத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கண்ணபுரம் சந்தைன்னு சொல்லுவாங்க. வருஷம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சந்தைங்க. உள்ளூர், வெளியூர், வெளி மாவட்டங்கள், ஏனுங்க வெளி மாநிலங்கள்ல இருந்து ஏராளமான விவசாயிகள் மாடு விற்க வாங்க வருவாங்க. அதே மாதிரி வியாபாரிகள் வருவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு காலை வாங்கிட்டு போறவங்களா இங்க வந்து ரொம்ப பிரியமா வாங்கிட்டு போவாங்க. ஆசை இந்த சந்தை வந்து நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணணும். இன்னைக்கு நம்ம சந்தை தொடங்கினதே வந்துட்டோம். ஏப்ரல் 24ஆம் தேதி அன்னைக்கு சந்தை தொடங்குச்சுன்னு சொன்னாங்க. நம்ம 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டோமுங்க. சரி, அடுத்தடுத்து வீடியோ போடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டோம்னா நிறைய பேர் கணவர் சந்தைக்கு வரலான்னு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலா இருக்கு. வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நினைவூட்டலா இருக்கு. இன்னைக்கு எப்படியெல்லாம் வந்திருக்குது, சுமார் எத்தனை காலம் ஆரம்பத்தில் வந்திருக்குது, காலை பற்றி நேரடியாக விவசாயிகள்கிட்ட போய் ஒரு சின்ன பேட்டிகள் எடுக்க போறோம்ங்க. இந்த தலைமுறைகள்லாம் குறிப்பா 2K கிட்ஸ்லாம் பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரு வீடியோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. ஆடு வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்து பூஜை போட்டு கொண்டு போறீங்க. என்ன ரேட் வருதுங்கண்ணா அது? 37,000. நாம எங்கிருந்து வந்திருக்கிறோங்கண்ணா? புதுக்கோட்டை மாவட்டங்கண்ணா? பரம்பூர். மாம்பட்டி. எப்போ வந்தீங்கண்ணா? வருஷம் வருவீங்களா? எதுக்குண்ணா? காளைக்கு வளர்க்குறக்கா? ஜல்லிக்கட்டு காளைக்கு வளர்க்குறக்கா? பிறந்த வாங்கி வளர்க்குறீங்க? ரைட். கிளம்பிட்டீங்களாங்கண்ணா? என்னங்கண்ணா? நம்ம ஈரோடு நந்தா விலாக்ன்ட்டு யூடியூப் சேனலுங்கண்ணா. ஈரோடு நந்தா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். சரி, போயிட்டு வாங்க. ரைட், மகிழ்ச்சி. எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? இது வந்து 70 ரூபா சொல்லுது. 70,000ங்க. ஆமாங்க. காங்கேயம் காலைங்க. ஆமாங்க. எத்தனை மாதம் ஆச்சுங்கண்ணா? மாதம் வந்து இப்போ வந்து 9 மாதம் ஆகுதுங்க. 9 மாதம் ஆகுது. ஆமாங்க. நம்ம ஊருங்கண்ணா? நம்ம ஊர் காங்கேயம் தாங்கண்ணா. காங்கேயம் தான். ஆமாங்க. ரைட். வாங்கி விட்றேன். நம்ம கொட்டையில் எத்தனை மாடு நிற்குதுங்க? ஒரு 40 மாடு இருந்துச்சுங்கண்ணா. 40 மாடு. இன்னைக்கு ஒரு 20 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஆயிடுச்சு. எப்போ கொண்டாந்தீங்க? நேற்று இன்னைக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. நேற்று 24 நேற்று சந்தை ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க. சரிங்க. மொத்தமாக 40 மாடு இருந்துச்சுங்க. சரிங்க. ஒரு 20 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. நேற்று ஒரு 10 சேல்ஸ் ஆச்சுங்க. இன்னைக்கு ஒரு 10 சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. சரிங்கண்ணா. சரி, எத்தனை நாள் நடக்குங்க? சுமார் ஒரு 10 நாளைக்கு நடக்கும். 10 நாள். எந்தெந்த ஊர்லேருந்து அதிகபட்சம் எட்டர் எங்கேருந்தெல்லாம் வருவாங்க? அதிகபட்சம் வந்து மாடு கொண்டு வரது சேலம். சரிங்கண்ணா. இங்கே வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இதில் வந்து எல்லாமே மாடு வருங்க. காங்கேயம் எல்லாமே இங்கே எல்லாமே இங்கே வருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கரூர் வந்து மாடு வருங்க. வாங்க வர்றவங்க தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலம் வருவாங்க. அந்த காலை பார்க்கலாமாங்கண்ணா? பார்க்கலாங்க. காலை எத்தனை மாதம் ஆச்சுங்க? இது வந்து கரெக்டாக வந்து 1 வயசு ஆகுதுங்க. 1 வயசு ஆகுது. ஆமாங்க. என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா? ஏங்கண்ணா? இது என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 75 ரூபா சொல்லுங்கள். 75 ரூபா. ஆமாம். இது வந்து காங்கேயம் மாடுங்க. காங்கேயம் வந்து செவலக்காலைங்க. அது செவலக்காலை. ஆமாங்க. சூப்பருங்கண்ணா. இது எத்தனை மாதம் ஆச்சுங்க? இது வந்து 1 வயசு ஆகுதுங்க. 1 வயசு. 2 மாதம் ஆகுங்க. 2 மாதம் ஆகுது. என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா? இது 50 ரூபா சொல்லுங்க. 50 ரூபா. ரைட். அவன் காரி பார்க்கலாமாங்கண்ணா? பார்க்கலாங்க. காரி கம்பீரமாக நிற்குதுங்க. ஆமாங்க. இது எத்தனை வருஷம் ஆச்சுங்கண்ணா? இது வந்து 2 வயசு ஆகுங்க. 2 வயசு ஆகுது. 2 பல்லு காலைங்க. 2 பல் காலை. ஆமாங்க. 2 பல்லு காலைங்க. என்ன ரேட்டு சொல்கிறோமுங்கண்ணா? என்ன ரேட்டு சொல்கிறோமுங்க? இது 80 ரூபா சொல்லுங்க. 80 ரூபா. மேக்ஸிமம் இந்த மாதிரி காலையில் நீங்கள் என்ன மாதிரி? இது வந்து ரேக்லா ரேஸ்க்கு மெயினாக வந்து பயன்படுத்தும். ஓ, ரேஸுக்கு. ஆமாங்க. சரி, ரேக்லா ரேஸ்க்கு தாங்க ஃபஸ்ட்டு மெயினாக. சரிங்கண்ணா. மெயினாக அந்த மாதிரி இருக்கிறவங்க விருப்பப்பட்டு வாங்குவாங்க. சரிங்க. பட் இங்கே வந்து மணல் வண்டிக்கு போகிறவங்க போவாங்க. ஓ, அந்த இதுக்கு வாங்கிட்டு போவாங்க. ஆமாம். ஆனால் என்ன மாதிரி தீனி கொடுக்குறீங்க?
தீவனம் வந்து நம்ம தவிடு பருத்தி கொட்டை. மெயின் பருத்தி கொட்டை தான் மெயின். அப்புறம் நம்ம இந்த புழுங்க தவிடு, இந்த பாலத்தவிடு, அதுதாங்க மெயின். பராமரிப்பு ரொம்ப முக்கியம். பராமரிப்பு மெயினாக இருக்குது, ரொம்ப முக்கியங்கண்ணா. அப்படி உள்ள பாட்டு விட்டாங்கண்ணா. தகவலுக்கு நன்றிங்க. சரிங்க. பார்த்தீங்கன்னா கனகபுரம் சந்தை இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 2வது நாள் இருந்தாலும் இந்த முதல் நாள் இன்றைக்கி தான் மாடு நிறையா வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. களை கட்டுதுங்க. அதாவது ஒரு சந்தைங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உணவுகளும் கிடைக்குதுங்க. ஜூஸ் வந்து சாப்பிட்ணும் சின்ன கடைகள் இருக்குதுங்க. ஏராளமான விவசாயிகள் வியாபாரிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக வாங்குறக்காக வந்திருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பந்தலாக போய் பார்க்குறோமுங்க. ஒவ்வொரு காளைக்கு என்ன பைஸ் ஆகுது, அந்த காளையோட பேர் என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு பந்தலாக போய் அங்கே இருக்கக்கூடிய காளைகளை பார்த்து நாம் வந்து அந்த ரேட்டை கேட்குறவங்க. நமக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும். இந்தந்த காலையில் என்ன ரேட்டுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசும் பாருங்கள். கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் மாட்டு சந்தைங்க பறந்து விரிஞ்சு கிடக்குதுங்க. நம்ம 2ஆம் நாளே வந்துட்டோமுங்க. ஏராளமான மாடுகள் வந்து வெளி மாவட்டங்கள் வந்து நிறையா விவசாயிகள் கொண்டு வராங்க. நிறையா வந்து வாங்கிட்டும் போகிறாங்க. வா மாடு பார்த்தீங்கன்னா எல்லா வயசுலேயே இருக்குதுங்க. போட்ட கண்ணில் இருந்துங்க சென மாடு வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. நாட்டு மாடுங்க, ஃபுல்லாக நாட்டு மாடு தானுங்க. நாட்டு மாட்டுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு சந்தை. எல்லா வயசுலேயுமே மாடுங்க. மாடுங்க சென மாடாங்கண்ணா, கறவை மாடு? அது கடவை மாடு, நாட்டு மாடு. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? எடப்பாடி. நேரத்துக்கு ஆனால் இடிச்சுக்கி விடுமா? நேரத்துக்கு எவ்வளோ இருக்குங்கண்ணா பால்? 2-2.5 வரும். கண்ணு போட்டு எத்தனை மாதம் ஆச்சுங்கண்ணா? ஒரு 10 நாள் இருக்கு. நேரத்துக்கு 2.5 வருங்களா? என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா? அது 90 ரூபாய்ங்க. அதுங்க காரி சென மாடுங்க. எத்தனை மாதம் சொன்னீங்க? ஒரு மாதம் கண்ணு போட்டுரும். என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா? அது 1,10,000. 1,10,000. எல்லாம் அங்கேருந்து செட்டப்பாக தீனி இது எல்லாமே கொண்டு வந்துட்டீங்க. எப்போ வந்தீங்கண்ணா? 3 நாள் ஆகுது. ஆனால் சந்தை நேற்று 24 இருந்து நேற்று ஸ்டார்ட்டுங்களா? வருஷம் வருவீங்களா? எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? 60 மாடு. இதுக்கு 8 மாசம் ஆகுது. 8 மாசம் ஆகுது. சேனல் பேர் சார் ஹீரோ நந்தா விளாக். என்ன ரேட் சொல்கிறோம்ண்ணா? அது ஆனால் இது ஒத்த 32 ரூபா சொல்லிச்சோங்க. சரிங்கண்ணா. நான் மொத்தம் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்குண்ணா காங்கேயன் காலை? ஆனால் மொத்தம் ஒரு 60 ரூபாய் வந்துருக்கு. 60 ரூபாய். ஆனால் மொத்தம் சந்தை எத்தனை நாள் நடக்குங்க சுமார்? ஆனால் 8 நாள் இருக்குங்க. நல்ல கலையாக இருக்குது. 24 டு ஆனால் 5 நாள் நல்ல கலையாக இருக்குது. கடைசி 3 நாள் கொஞ்சம் கூட்டம் சுமார் இருக்குது. சரிங்கண்ணா. இது எனக்குண்ணா அதுக்கு 10 மாதம் ஆகுது. 10 மாதம் ஆகுது. ஆனால் இன்னைக்கு வந்தீங்க மாடு பொறிக்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா களி மாடு 10 மாதம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? திருவள்ளூர் மாவட்டம், ரெட் ஹில்ஸ். எப்போ வந்தீங்க? எத்தனை மாடு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கீங்க? இல்ல வளர்ப்புக்கா இல்ல காலை? இல்ல காலை ஜல்லிக்கட்டு காலை இந்த மாதிரி ஏதாவது விவசாயத்துக்கு வேணும் பண்றதுக்கா? பண்ண முறை வச்சு வளர்க்குற மாதிரி. சூப்பர். ஆனா ஈரோடு நந்தா விளாக் இது பண்ணிடுங்க. ஆமா.
கண்ணா பார்க்கும்போது நாமளும் வாங்கிட்டு போகலாம்னு இருக்குதுங்க. அவ்வளோ அழகா இருக்குதுங்க. அவ்வளோ அழகா அவ்வளவு முன்னுரிமை கொடுத்து அவ்வளோ அருமையாக காளையை வளர்த்திருக்காங்க. எத்தனை பல்லுங்கண்ணா அது? இந்த பல்லு இது 6 பல் காலைங்க. 6 காலைங்க. சரிங்கண்ணா. என்ன ரேட் சொல்கிறோமுங்க? ரேட்டு 1.40ங்க. 1.40. சுமார் என்ன வயசு ஆச்சுங்கண்ணா? வயசு 6 பல்லுன்னா உங்களுக்கு ஒரு 4 வயசு இருக்கு. 4 வயசு. 4.5 வயசு. சரிங்கண்ணா. இப்போ நேற்று வேணான்ட்டிங்களா? என்ன ரேட்? நேற்று வந்ததுங்க. 1.40 சொல்லுது. 1.40. 40. மொத்தம் எத்தனை கொண்டு வந்துருக்குறாங்கண்ணா? ஒரு 27 ரூபாய் 30 ரூபாய் வந்திருக்குங்க. சரி. சுமார் சந்தை இன்னைக்கு 24 ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆமாங்க. என்ன எத்தனை நாள் நடக்குமுங்க? நான் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும். உள்ள வாரத்துக்கு இருக்குங்க. எந்தெந்த ஏரியாவில் வந்து வியாபாரிகள் விவசாயிகள் வருவாங்க? வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கம் எடுத்துட்டிங்கன்னா தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சரிங்கண்ணா. கன்னியாகுமரி, நாகர்கோவிலேருந்து சென்னை வரைக்கும், கர்நாடகா, ஆந்திராலேருந்து எல்லா பக்கம் வருவாங்க. ஓ சரிங்கண்ணா. கோயம்புத்தூர் நம்ம மாவட்டம் கொங்கு மண்டலம் ஃபுல்லாமே வருவாங்க. ஆமாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. 10 நாளைக்கு தாராளமாக இருக்குங்க. சரிங்க. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் அப்படிங்கிறது. முதல் நாள் இன்னொரு ஒரு 7-8 நாளைக்கு தாராளமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும். சரிங்கண்ணா. 6 பல் காலைங்க. செவலக்காலை, பூச்சிக்காலை. பூச்சிக்காலை. அப்படியே சாப்பூத்தா படுத்துட்டு வைக்கோலை வந்து எவ்வளோ ரசித்து ருச்சி சாப்பிடுது பாருங்க. கண்ணுக்கு எத்தாத ஒரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காங்கியம் காலை தானுங்க. காங்கிய மாடு, பசு மாடு தானுங்க. இது சதீஷ் மாடு வயசு என்ன ஆகுதுங்கண்ணா? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. எத்தனை பல்லுங்கண்ணா? 2 பல்லுங்க. ரைட், ஓகே. என்ன ரேட் என்ன சொல்கிறோங்க? 21 லட்சம் சொல்றோம். 21 லட்சம் சொல்கிறேன். சூப்பருங்கண்ணா. நம்ம காலை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். மயில 2 பல்லுங்க. சரிங்க. 3 வருஷம் ஆகுதுங்க. 3 வருஷம் ஆகுது. பெருங்கோட்டு மயிலங்க ஒரிஜினல் காங்கேங்க பூச்சிக்காலைங்க. சரிங்க. சுழி சுத்தங்க. சரிங்க. சுழி சுத்தம். ஆமா. ரைட். என்ன மாதிரி தீனி கொடுக்குறீங்க? மாடு ஜம்முன்னு இருக்கு. அத்தனை கொள்ளுக்காட்டிலே மேயுதுங்க. கொள்ளுக்காட்டில் மேயுது. கொள்ளுக்காட்டில் வருஷம் மேய்ஞ்சிட்டு. சரிங்கண்ணா. எப்போ கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு தான் கொண்டு வந்தேங்க. இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க. 21 லட்சம் சொல்றீங்க. பஸ். ரைட். வயசுங்கண்ணா? வயசு வந்து 9 வருஷம் ஆச்சுங்க. 9 வருஷம் ஆச்சு. ஒரிஜினல் காராமஸ். சரிங்க. இதுலயோட மறைங்கிறது கிடையாது. சரிங்கண்ணா. ஆச்சுங்களா? பல்லு சேர்ந்துருச்சு. இது நம்ம ஆயா வந்து பத்தீத்து. இது நம்ம ஆயா நம்மட்ட இருக்குது. நம்மட்ட இருக்குது. உங்க அம்மாவே இருக்குது. சூப்பருங்க. இருக்குது. சரிங்க. அதே மாதிரி இது வந்து 9 வயசு ஆச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. சரிங்க. இனவெர்த்திக்கோசம் வச்சிருக்கோம். ஓ, இனவெர்த்திக்கோசம் வச்சிருக்கோம். அடுத்து 9 வருஷமா நம்ம எடுத்து இருக்குது. 500 எடுத்துருக்கு. இது மூலமா நம்ம 500 கன்று எடுத்துருக்கிறோம். சூப்பருங்கண்ணா. இது இப்போ நம்ம வந்து இதுக்காக இனவெர்த்திக்குனே வச்சிருக்கிறோம். பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக. வெள்ள கோயில், உத்தாமலையம் கிராமம், நாதநாயக்கம்பட்டியில இந்த மாடு இருக்குது. இவங்க அம்மாளும் இருக்கிறாங்கண்ணா? அம்மாளும் 2 ஒண்ணா தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. காராம்பசுங்கிறது ரொம்ப சிறப்பானது. அந்த காராம்பசுங்கிறத வந்து அழியாம வச்சிருக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த இனவெர்த்திக்கோசம் வச்சுக்கிறோம்.
சூப்பருங்கண்ணா சூப்பருங்கண்ணா குழந்தையாட்டு குணம். சூப்பருங்கண்ணா. அது சென்ட்ரல் நிற்கிது அதுங்கண்ணா? அது தாராமஸ் 2 பல்லு. 2 பல்லு. ரைட், ஓகே. இது 21 லட்சம் வருதுங்க. ஆமா. இது வந்து விற்பனைக்காக? இது விற்பனைக்கு. இது நம்ம பாரம்பரியத்துக்காக வளர்த்துறோம். பாரம்பரியத்துக்காக வச்சிருக்குது. சூப்பர் சூப்பர். அது மட்டும் கண்டு தான். ஓ ரைட். அந்த இதோட ஜூனியர். ஜூனியர். ரைட், ஓகே. நன்றிங்கண்ணா தகவலுக்கு. எங்கேருந்து வந்துருக்கீங்க? எந்த ஊர்? நம்ம ஊர் மணப்பாறை. மாடு கொண்டாந்துருக்கீங்களா வாங்குறீங்களா? பார்க்க வந்துருக்கீங்களா? வருஷம் வருவீங்களா? நாம் இதே ஊர் தான். வருஷம் வருவீங்க? கணவரம் மாட்டுச்சந்தைங்க. நம்ம வந்து காங்கேயத்துலேருந்து வெள்ளவாய் போகிற மெயின் ரோட்டில் வந்தோம்னா நம்ம ஓலப்பாளைய பஸ் ஸ்டாப்னு கேட்டால் அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி வெள்ளவாயிலேருந்து வந்தோம்னாலுமே காங்கேயம் போகிற மெயின் ரோட்டில் ஓலப்பாளைய பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸில் வந்தாலும் இறங்கி போகலாமுங்க. காங்கேயத்துக்கும் வெள்ளவாயிலுக்கு சென்ட்ரல் இருக்குதுங்க ஓலப்பாளையமுங்க. எங்கள் ஓலப்பாளையத்தில் இறங்கினா தான் இந்த கண்ணவர மாட்டுச்சந்தைங்க ரொம்ப புகழ்பெற்றது. மாடு வாங்க விற்க வாரங்களை விட இந்த மாட்டுச்சந்தையை பார்க்குறக்கு வரவங்க கூட்டம் தான் அதிகமுங்க. ஏராளமான இப்போ வந்து பள்ளி கல்லூரி விடுமுறைங்கனால எல்லாம் குடும்பமாக வந்து மாடுகளை பார்த்துட்டு போகிறாங்க. வாய்ப்பு கிடச்சுன்னா நீங்களும் வாய்ப்பு ஏற்படுத்தி வந்து கண்ணவர மாட்டுச்சந்தையை பார்த்துட்டு போங்க.